மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ப்ரீமேச்சுர் எஜாகுலேஷன், விந்து முந்துதல், இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை. வெளியூர் என்பர்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், பெண்கள் கர்ப்ப காலத்தில் எவ்வாறு நாங்கள் பெண்களுடன் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே பிள்ளை பிறந்தவுடன் உங்களுக்கு தெரியும், இந்த பெண்கள் பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க இருக்கிறார்கள். இந்த தாய்ப்பால் கொடுப்பதற்குத்தான் கடவுளால இறைவனாலே உருவாக்கப்பட்டவை இந்த மார்பகங்கள். ஆனால் அவை ஒரு ஆண்டுக்கு பாலியல் கிளர்ச்சியை அல்லது பாலியல் உணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற அங்கங்களாகவும், அதே நேரத்திலே பெண்களுக்கு கூட பெண்களினுடைய மார்பகங்கள் அல்லது பிரஸ்ட் தூண்டப்பட்டால் அதன் மூலமாக அவர்களுக்கு தாங்க முடியாத உணர்ச்சியும், அதன் மூலமாக ஓர்காசம் அதாவது உச்சக்கட்டமும் ஏற்படக்கூடிய ஒரு அவயவமாகவும் இந்த மார்பகங்கள் இருக்கிறது. எனவே உங்களுக்கு தெரியும், இந்த மார்பகங்கள் நீங்கள் பார்க்கலாம், சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு கிளர்ந்தெழுதல் அல்லது உணர்ச்சி ஏற்படுகின்ற போது, செக்ஷுவல் ஃபீலிங் ஏற்படுகிற போது இந்த மார்பக காம்புகள் எல்லாம் நீட்டமாக இருக்கும். சில நேரங்களில் மார்பக காம்புகள் அப்படியே மார்பகங்களுக்குள்ளே புதைந்தது போல இருக்கும். இந்த இளர்ச்சி கிளர்தல் ஏற்படுகின்ற போது இந்த மார்பக காம்புகள் எல்லாம் நீட்டமடைந்து வெளியிலே நன்றாக நீட்டிக்கொண்டிருப்பதை காண முடியும். அதே நேரத்திலே இந்த மார்பகத்தை சுற்றி இருக்கின்ற இந்த ஏரியோலா எனப்படுகிற இந்த கருத்த பகுதி கூட அப்படியே வீக்கமாகி பெருக்கமடைந்து காணப்படும். அதே நேரத்தில் இந்த மார்பகங்கள் கூட கொஞ்சம் இந்த பெண்கள் இந்த உணர்ச்சியிலே கிளர்ந்தெடுகின்ற போது ஒரு முழுமைத்தன்மை, ஒரு கூடுதலாக இரத்தம் போய் ஒரு ஃபில் பண்ணின ஒரு முழுமைத்தன்மை பெற்ற ஃபில் பண்ணின ஒன்றாக இது விளங்கும். இது சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு அவருக்கு உச்சக்கட்டமோ அல்லது பாலியல் உணர்ச்சியோ ஏற்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த பிள்ளைகளுக்கு, சிசுக்களுக்கு அவர்கள் பால் கொடுக்கின்ற போது இதில் சேம் மெக்கானிசம், அதே விதமான ஒன்றுதான் அங்கும் ஏற்படுகிறது. இந்த பிள்ளைகள் வாய் வைத்து பாலை குடிக்கின்ற போது இந்த மார்பக காம்புகளிலே அதன் மூலமாகவும் இந்த பெண்களுக்கு இந்த உணர்ச்சி தூண்டல் அவர்களை அறியாமலேயே சாதாரணமாக ஏற்படுகிறது. இதுதான் பிரச்சனை. என்ன நடைபெறுகிறது என்றால், பெண்களுக்கு இந்த பாலியல் ஆசை, பாலியல் உணர்ச்சி, செக்ஷுவல் டிசையர் என்று சொல்லுவோம், அது ஏற்படுமாக இருந்தால் அவர்களுக்கு அதை வெளியிலே எவ்வாறு இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவது, எவ்வாறு இதை சொல்லுவது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது. உடம்பு முழுக்க ஏதோ மாறி இருக்கும், காலையில் எழும்ப முடியாது, உடல் அசதி, யாரையும் கண்டால் எரிந்து விழுவது, கணவனை பேசுவது, இவ்வாறு இந்த அறிகுறிகள் எல்லாம் என்ன நடைபெறுகிறது என்றால், எண்ணத்தினுடைய குணங்குறி என்றால் அந்த முதல் நாள் இரவிலே அந்த பெண்ணினுடைய கணவரோ பெண்ணினுடைய ஆண் துணைவரோ அந்த பெண்ணை முற்று முழுதாக திருப்திப்படுத்தவில்லை. அதாவது அந்த பெண்ணுக்கு நேற்று இரவு கணவருடன் இருக்கின்ற போதோ அல்லது ஆண் துணையுடன் இருக்கின்ற போது அவருக்கு இந்த ஆர்காசம் அல்லது இந்த உச்சக்கட்டம் ஏற்படவில்லை என்பதைத்தான் அங்கு தெரிவிக்கிறார்கள். எனவே உங்களுக்கு தெரியும், இந்த பலதரப்பட்ட விவாகரத்துக்கள் நான் பல பேரை கண்டிருக்கின்றேன். இவ்வளவு காலம் ஏறக்கூடிய இந்த ஹெல்த், அதாவது இந்த சுகாதாரத்துறைக்கு வந்து ஏறக்குறைய 38 வருடங்களாக போய்கொண்டிருக்கின்றது. பல பேரை கண்டிருக்கிறேன், பல நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறேன். அவரிடம் சென்று கதைத்து பார்க்கின்ற போது கடைசியிலே போய் இந்த டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்ட், அதாவது எங்களுடைய ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, அதாவது மனநிலை வைத்தியத்தினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிற டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்னது போல எல்லாம் போய் செக்ஸில் தான் முடியக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் முக்கியமான. அதே போலதான் இங்கும் இந்த பாலியல் கிளர்ச்சி ஏற்பட்டால் பெண்களுக்கு அதை வெளியிலே காட்ட அல்லது எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அதுவும் எங்களை போன்ற 3ஆம் உலக நாடுகளிலே எப்போதும் நாங்கள் பெண்களை அடிமைப்படுத்தித்தான் கீழே தான் வைத்திருக்கின்றோம். கதைக்க முடியாது, பேச முடியாது என்றபடியினாலே இது ஒரு பாரதூரமான பிரச்சனை. ஆனால் இந்த பாரதூரமான பிரச்சனை ஒரு லெவலுக்கு போன பிற்பாடு, ஒரு நிலைமைக்கு சென்ற பிற்பாடு தன்னை அறியாமலேயே அந்த பெண் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அதாவது வெளி தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை அவருக்கு வரும்.
அதாவது அவர் என்ன செய்யலாம், வெளியில் எங்கேயா போகின்ற போது இன்னும் ஒரு ஆண் துணை அவர் கண்டார் என்றால், ஒரு ஆணை கண்டார் என்றால் அவருக்கு அது ஃபிட்டாக பொருந்துமாக இருந்தால் என்ன செய்யப்படும், அவருடன் தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வைத்தியசாலையிலே சந்தித்துக் கொண்டிருக்கின்ற விடயம். அது பாடசாலையில் இருக்கலாம், அலுவலகங்களாக இருக்கலாம், வங்கிகளாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், சாதாரண சந்தைகளாக இருக்கலாம், வீதிகளாக இருக்கலாம். அந்த பெண்கள் சந்திக்கிற ஆணுடன் தொடர்பினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவர்களை அறியாமலேதான் இது ஏற்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே பல பெண்கள் இப்படி பிரச்சனைப்பட்ட பிற்பாடு நோய்களுடன் வந்து எங்களை அடைந்திருக்கிறார்கள். வந்து விழுந்து அழுது சொல்லுவார்கள், என்ன ஐயா இன்னை தெரியாமல் எனக்கு என்ன நடந்ததோ தெரியாது, எனக்கு ஏதாவது மயக்க மருந்து கொடுத்தார்களோ. அப்படி அல்ல, மயக்க மருந்து கொடுப்பது அல்ல. இதுதான் நான் முதலிலே சொன்னது போல, இந்த செக்ஷுவல் டிசைர் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருக்கின்ற போது, அதாவது பாலியல் உணர்ச்சிகளுக்கு தீனி போடாமல், பாலியல் உணர்ச்சிகள் எல்லாம் அங்கு பூர்ணப்படுத்தப்படாமல், திருப்திப்படுத்தப்படாமல் இருக்கின்ற போதுதான் அவர்களை அறியாமலேயே செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே நான் முதலே சொன்னபோது, ஒரு பிள்ளை பிறந்த அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுகின்ற போது அந்த தாய்க்கு அவரை அறியாமலேயே பாலியல் உணர்ச்சிகள் ஏற்படும். அது சாதாரணமான ஒன்று. ஏனெனில் இந்த மார்பக காம்பிள்ளை நீப்பிள்ளை பிள்ளை பால் வைத்து கொடுக்கின்ற போது அவர் அறியாமலேயே இந்த வருகின்ற ஹோமோன்கள், உங்களுக்கு தெரியும், இந்த பால் வெளியேற்றுவதற்கு ஆக்சிடோசின் எனப்படுகிற ஹோமோன் மூளையிலிருந்து வருகிறது. அந்த ஹோமோன் கூட இந்த பாலியல் உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே தான் இந்த நிலைமை என்ன நடைபெறும், அந்த பெண்ணுக்கு கட்டாயமாக கணவர் அருகிலே இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. கணவர் அருகிலே இருக்க வேண்டும். ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க மட்டும் கணவர் அருகிலே இருந்தால் தான் அந்த பெண்ணினுடைய செக்ஷுவல் டிசைர்ஸ் அல்லது பாலியல் தேவைகளை அந்த கணவனினாலே தீர்த்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் என்ன நடைபெறும், அங்கு பாரதூரமான ஒரு குடும்ப வெற்றிடம் அங்கு ஏற்படும். எனவே பல பேர் என்னுடன் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளுவார்கள். அவருக்கு ப்ரீமேச்சர் எஜாக்குலேஷன், விந்து முந்துகின்ற தன்மை, ஆண்குறி வரைப்படையாத தன்மை, எல்லா பிரச்சனையும் இருக்கின்றது. அவர்களுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், உங்களுடைய மனைவியை உங்களால் திருப்திப்படுத்த முடிகிறதா என்று பாருங்கள். மிகவும் முக்கியம். சில பேர் சொல்லுவார், எனக்கு 60 வருஷம் ஐயா, நான் திருமணம் முடிக்கட்டான் என கேட்பார்கள். நான் சொல்றேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு 88 வயசு ஒருவர் இருக்கிறார். எனவே ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் திருமணம் முடிக்கலாம். ஆனால் பாலியல் ரீதியாக அந்த மனைவியினுடைய, அந்த பெண்ணினுடைய தேவைகளை உங்களாலே தீர்க்க முடிகிறதா என்று பாருங்கள். அவ்வாறு முடியாவிட்டால் உடனடியாகவே உங்களுடைய குடும்ப வைத்தியரோ அல்லது வைத்தியர் உதவியை கட்டாயமாக நாடுங்கள். இல்லாவிட்டால் எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு இனி அது செய்யலாமா இது செய்யலாமான்னு சொல்லி பார்த்து கொண்டு இருப்பதிலே உங்களுடைய காலமும் வீணாகி கொண்டிருக்கின்றது, உங்களுடைய மனைவியினுடைய காலம் வீணாகி கொண்டிருக்கிறது. பிறகு அங்கு குடும்ப பிறழ்வு பிரச்சனைகள் எல்லாம் தான் விவாகரத்துக்கு எல்லாத்துக்கும் போய் முடியக்கூடிய நிலைமை ஏற்படும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஆணும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுடைய குடும்ப வைத்தியரை சந்தியுங்கள், எங்களை சந்திக்கலாம், கதைக்கலாம். உடனடியாக அதற்குரிய தீர்வை அணுகுங்கள். இல்லாவிட்டால் இந்த பிரச்சனை நீங்கள் இன்றைக்கு போடுவோம், நாளைக்கு போடுவோம், நாளை போடுவோம் என்று சொல்லி இழுத்துக்கொண்டிருந்தீர்கள் என்றால் அவ்வளவுதான். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம மற்றவர்கள் அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதனை டிக்டாக்ல கட்டாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பெல் சைனல் மலை சின்னத்தை அமர்த்தியதை நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ண வேண்டும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.